ஹோமூஸ் நீரிணை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் 2 கப்பல்கள் மீது. அந்த 2 கப்பல்களும் இந்திய கப்பல்கள் என சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மறுபுறம் லெபனானில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய படையினர். அங்கே கணிசமான அளவு ஷெல் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே மத்திய கிழக்கில் கடந்த சில மணி நேரங்களில் என்ன எல்லாம் நடந்திருக்கின்றன விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஹோமூஸ் நீரிணை மூடப்படுகிறது என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட். எனவே அதுக்கு பிறகு எந்த ஒரு கப்பல்களும் போகிறதுக்கான அனுமதி வழங்கப்படையில. கடந்த 24 மணி நேரமாக ஓகேயாக இருந்தது. நிறைய கப்பல்கள் எல்லாம் போயிட்டு வந்தது தான். ஆனால் இப்போ திரும்பவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த நிமிடத்துக்கு பிறகு அந்த ஒரு சில கப்பல்கள் அந்த ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்றதாகவும் அவற்றின் மீது துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவற்றிலே மிக முக்கியமாக 2 இந்திய கப்பல்கள். அந்த 2 இந்திய கப்பல்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படையினர். அதனை அடுத்து அந்த 2 கப்பல்களும் பாரசீக வளைகுடா நோக்கி திரும்பி சென்றதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு கப்பலினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக் அர்னவ் என்றது ஒரு பிரமாண்டமான ஒரு ஆயில் டேங்கர் உண்டு. அது திரும்பி போயிருக்கிறது. அதே போல் சன்மர் ஹெரால்ட் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கப்பல். 2மே இந்திய கப்பல்கள் தான். இவை 2ம் இப்பொழுது பாரசீக வளைகுடா நோக்கி திருப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினருடைய கடற்படையினர் ஏனைய பல கப்பல்களுடன் தொடர்பு கொண்டு, அதாவது வாக்கி டோக்கியில் தொடர்பு கொண்டு அந்த கப்பல்களை திருப்பி அனுப்பி வருவதாகவும் இப்பொழுது ஹோமூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது என அறிவுறுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி இன்னும் ஒரு இந்திய கப்பல், அந்த கப்பலினுடைய பேர் பாக்கிய லக்ஷ்மி. அதன் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெறையில். ஆனால் அதில் அந்த கேப்டனுக்கும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படைக்கும் இடையில் ஒரு உரையாடல் ஒன்று நடந்தது. முதல்ல போக்கியில் தொடர்பு கொண்டு உரையாடி போட்டு தான் திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த உரையாடலை இப்பொழுது கேட்போம். Iranian Navy, this is Bhagya Lakshmi. Go ahead, sir. I read you loud and clear. Good evening, sir. This is Iranian Navy. Captain, on the thread is blocked and pass from that is forbidden, and there is no any permission for you use from the Strait. You are ordered to go back to your departure immediately. You are ordered to go back to your departure immediately. You get my message? Okay, copied your message. I will turn back, and there is no permission to transit Hormuz. That's correct, sir? Yes, sir. There is no any permission for you. You are ordered to go back to your departure immediately. And wait. Okay, wait for the permission. Thank you. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இராணுவத்தினுடைய தலைமைச் செயலகமாகிய கதம் அல் அன்பியா, அங்கிருந்து சற்று முன்னர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லினோம்னு சொன்னால், நல்ல நம்பிக்கையுடனும் நல்லதொரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த ஒரு நோக்கத்தில் நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் ஹோமூஸ் நீரிணையை திறந்தோம் என்று சொல்லி அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்கா வழக்கம் போல அந்த அத்துமுறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அது அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதி என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் வரலாற்றில் நிறைய தரம் அமெரிக்கா அத்துமீறி இருக்கின்றதை குறிக்கிறதுக்காக தங்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக அத்துமுறலை ஆரம்பித்தார்கள் அமெரிக்க கடற்படையினர். அதுக்கு பிறகு கடற்கொள்ளையில் ஈடுபடுகின்றார்கள், வழி திருட்டிலும் ஈடுபடுகின்றார்கள் அங்கே அந்த பிளாக்கேட் படையினர் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. 3வது பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கடல் முற்றுகை, இந்த பிளாக்கேட் முற்று முழுதாக அகற்றப்படணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஹோமூஸ் நீரிணையை திறப்போம் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய இராணுவ தலைமையகமாகிய கதம் அல் அன்பியாவிலிருந்து அறிக்கை ஒன்று கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்காம் அவர்களும் சற்று முன்னர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பிளாக்கேட் முற்றுகை வழக்கம் போல இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், அது தீவிரமான முறையில் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், இதுவரை தாங்கள் 23 கப்பல்களை திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் சென்ட்காம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், சென்ட்காமால் வெளியிடப்படுகின்ற அறிக்கையை மத்திய கட்டளை பணியகத்தால் வெளியிடுற அறிக்கையை நாங்கள் ஒரு இறுதியான அறிக்கை எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் இராணுவம் தானே, அங்கிருந்து வர கட்டளையை செய்வார்கள். சுடண்டா சுடுறது, சுட வேண்டாம்டா சுட வேண்டாம், போய் இடத்துல இல்லைண்டா நிற்பார்கள், திரும்பி வாண்டா வரப்போகிறார்கள். எனவே கட்டளை கொடுக்குறாக்கள்லாம் மிக முக்கியமான ஆக்கள்.
அவர்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எந்த ஒரு தகவலும் வரையில. அமெரிக்காவில் விடிஞ்சிட்டது, இன்னும் ஒரு கருத்தையும் காணையில், சோஷியல் மீடியாவில் ஒன்றையும் போட்ட மாதிரி தெரியல. இனி எந்த நேரத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து அறிக்கை வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஏதாவது கிடைத்தால் இந்த காணொளியினுடைய கடைசி பகுதியில் சேர்த்து விடுறேன். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இன்னமும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் தஸ்னிம் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இதுவரை ஒப்புதல் வழங்கலை. அந்த இன்ட்ரெஸ்டே எங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்து கொண்டு வருது. அவர்கள கதையை பார்த்தா ஒரு சமாதானத்துக்கு வர மாதிரி தெரியல. எனவே நாங்கள் போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தேவையில்லாமல் எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நடக்காத விஷயங்களை கழிச்சு பிரயோசனம் இல்லை தானே, ஏன் சும்மா தேவையில்லாம் கதைப்பான்னு சொல்லி அதனால் நாங்கள் எங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை ஈரானிய அதிகாரிகள். அதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது சம்பந்தமாக ஈரான் எந்த ஒரு முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை என்று சொல்லி தஸ்னிம் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதேவேளை மற்றொரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தும் பாகிஸ்தானும் மிக தீவிரமாக முயன்று வருகின்றார்கள். அவர்கள் 2 பேர் தான் நடுவர்கள். எனவே எகிப்து நாடும் பாகிஸ்தான் நாடும் மிக கடுமையாக முயன்று வருகிறது. எப்படியாவது ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், ஒரு உடன்படிக்கை ஒன்றை ஃபைனலைஸ் பண்ணணும், அதை இறுதிப்படுத்தணும் என்றதுக்காக 2 நாடுகளும் மிக கடுமையாக முயன்று வருவதாகவும் அடுத்து வரும் சில நாட்களில் அது சாத்தியமாகலாம் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கதையை பார்க்கக்குள்ள இந்த வீக்கெண்டே, அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அது ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கதையை வச்சு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது சாத்தியமில்லை என்றது இப்பொழுது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. எனவே அடுத்த வாரமளவில் சிலவளை பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் லெபனானில் இஸ்ரேல் ஷெல் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. கடுமையான ஷெல் தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் இப்பொழுது இஸ்ரேலிய படையினர் புல்டோசர்களை கொண்டு அங்கிருக்கின்ற வீடுகள் அனைத்தையும் தரமட்டமாக்கி வருவதாகவும் அவற்றை இடித்து நொறுக்குவதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேல் அறிவித்திருந்தது தெற்கு லெபனான் பகுதியில் எந்த ஒரு வீட்டையும் விட்டு வைக்க மாட்டோம், அங்கே இருக்கக்கூடிய சகல வீடுகளும் அழித்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி. எனவே அந்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய படையினர் ஈடுபட்டு வருவதாகவும் 3 நகரங்களை இலக்கு வைத்து இன்று ஷெல் தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டதாகவும், அதாவது பெய்ட் லைஃப் என்று சொல்லப்படுற ஒரு நகரம், கந்தாரா என்று சொல்லப்படுற ஒரு நகரம், டூலின் என்று சொல்லப்படுற ஒரு நகரம், இந்த 3 நகரங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய படையினர் ஷெல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்களாம். நேற்று தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவர், இஸ்ரேலுக்கு கட்டளை போட்டிருக்கிறேன், இஸ்ரேலை தடை செய்து வச்சுக்கிறேன். என்னத்துக்கு தடை என்று சொன்னால் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, லெபனான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. இதுக்கிடையில் இந்த தெற்கு லெபனான் பகுதியிலேருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து போனது தானே வேறு இடத்துக்கு, 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் போனது வேறு இடங்களுக்கு. அவையில் கட்டம் கட்டமாக திரும்பி வர ஆரம்பித்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சனிக்கிழமை அந்த தெற்கு லெபனானுக்கு போகிற ரோட்டுகள் முழுக்க ஒரே பிஸியாக, அவ்வளோ ட்ராஃபிக்காக இருந்தது. அப்படின்னு சொன்னால் அவ்வளோ மக்கள் திரும்பி ஒருக்கா வீட்டை போய் பார்ப்போம், வீட்டில் ஏதாவது சாமான் சக்கட்டை விட்டுட்டு அவசரத்தில் ஓடுறது, நாங்களும் அப்படி தானே ஓடுறது, திடீரென்று ஓடுறது, இப்போ இந்த கொஞ்சம் செல்லடியெல்லாம் குறைஞ்சா அப்புறம் திருப்பி போய் பார்ப்போம், வீட்டில் ஏதாவது பொருட்களை விட்டுட்டு வந்துருப்போம், எடுப்போம்ட்டு போகிறது. அதில் மாட்டுப்படுறாக்களும் இருக்குது. அந்த மாதிரி லெபனான் மக்களும் திரும்பி போயிருக்கிறோம் நிறைய சாரையாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஷெல் தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் நீ அவர்கள் திரும்பி தான் போகணும், எங்கே இடம்பெயர்ந்து போய் இருந்தார்களோ அங்கே தான் திரும்பி போக வேண்டியிருக்கும். எனவே இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது லெபனானிலும் உருவாகி இருக்கிறது. எனவே மத்திய கிழக்கினுடைய நிலைமை வர வர மோசமாகி வருகிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே உருவாகியுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈரானில் இருக்கின்ற 6 விமான நிலையங்கள் இன்று காலை திறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அவை திறக்கப்பட்டு விமான போக்குவரத்துகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த 6 விமான நிலையங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் உள்நாட்டு விமான சேவைகள் தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் 1-2 சர்வதேச விமான சேவைகளும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நிலைமை மோசமாகி வருது. எனவே என்ன நடக்கும் என்று தெரியல. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீள ஆரம்பிக்கப்பட்ட விமான சேவைகள் தொடர்ந்து நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்த போதிலும் கூட இன்று 6 விமான நிலையங்கள் மீள திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிறைய விமான நிலையங்கள் ஓடு பாதைகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன. ஆனால் மிக மிக வேகமாக அவற்றை இப்பொழுது ஈரான் திருத்தி கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் கராச் நகரத்தில் B1 என்று சொல்லப்படுற ஒரு பாலமும் தாக்குதல் நடத்தப்பட்டதானே, அந்த பாலமும் இப்பொழுது மின்னல் வேகத்தில் புனரமைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வான் தாக்குதல்களையும் ஆரம்பித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 3 நகரங்கள் இருக்குத்தானே, அந்த 3 நகரங்கள் மேல வான் தாக்குதலையும் ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. அவர்கள் ஹெஸ்புல்லா அமைப்பை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லா அமைப்பினர் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறும் விதமாக பல சந்தர்ப்பங்களில் செயல்பட்டதாகவும், வேண்டுமென்றே தங்களை நெருங்கி வந்ததாகவும், அதன் காரணமாகத்தான் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தெற்கு லெபனான் பகுதியில் ஏற்கனவே ஷெல் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது விமான தாக்குதல்களும் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.